12 மணி நேரத்திற்கு மேலாக வலு குறையாமல் தரைப்பகுதியின் மேல் நிலவும் பெஞ்சல் புயல். ஒரே இடத்தில் புயல் நீடிப்பதால் புதுச்சேரிக்கு அதி கனமழைக்கான ரெட் அலர்ட் நீடிக்கிறது. விழுப்புரம், கடலூர், கள்ளக்குறிச்சி மாவட்டங்களுக்கு இன்று அதி கனமழைக்கான ரெட் அலர்ட். காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவண்ணாமலை, சேலம் உள்ளிட்ட 11 மாவட்டங்களுக்கு மிக கனமழை எச்சரிக்கை. புயல் பாதிப்பு குறித்து முழுமையாக கணக்கெடுப்பு நடத்தி மத்திய அரசிடம் நிவாரண உதவி கேட்போம். சேதங்களை கணக்கெடுக்க மத்திய குழுவை அனுப்ப வேண்டும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தல். மீட்பு நிவாரண பணிகளை மேற்கொள்ள 5 அமைச்சர்கள் விழுப்புரம் விரைவு. விழுப்புரம் மாவட்டத்தில் வரலாறு காணாத அளவுக்கு மழை பெய்துள்ளதாக முதலமைச்சர் பேட்டி. வானிலை ஆய்வு மையத்தால் முழுமையாக கணிக்க முடியாது. சென்னை நிம்மதியாக உள்ளது என முதலமைச்சர் ஸ்டாலின் பேட்டி. கொளத்தூரில் மழை பாதிப்புகளை ஆய்வு செய்தார் முதலமைச்சர் ஸ்டாலின். மக்களிடம் குறைகளை கேட்டறிந்து நிவாரணப் பொருட்களை வழங்கினார். புயலால் புதுச்சேரியில் இடைவிடாமல் கொட்டி தீர்க்கும் கனமழை. வரலாறு காணாத மழையால் வெள்ளத்தில் மிதக்கும் புதுச்சேரி. செம்பரம்பாக்கம் ஏரியின் நீர்மட்டம் 20 அடியை எட்டியது. கனமழையால் ஏரிக்கு நீர்வரத்து 4217 கன அடியாக அதிகரிப்பு. பெஞ்சல் புயலால் விழுப்புரம் மாவட்டத்தில் வரலாறு காணாத கனமழை. கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக மயிலத்தில் 50 சென்டிமீட்டர் மழை கொட்டி தீர்த்தது. பெஞ்சல் புயலால் திருவாரூரில் பலத்த காற்று. 100 ஆண்டுகள் பழமையான மரம் விழுந்ததால் போக்குவரத்து பாதிப்பு. இரண்டாவது நாளாக வெள்ளத்தில் மிதக்கும் சோழவரம் சுங்கச்சாவடி. தண்ணீரில் மூழ்கி வாகனங்கள் பழுதடைவதால் வாகன ஓட்டிகள் அவதி. பெஞ்சல் புயலால் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கனமழை. 10 ஏக்கருக்கு மேல் சோள பயிர்கள் நீரில் மூழ்கியதால் விவசாயிகள் கவலை. செங்கல்பட்டு அருகே ஓங்கூர் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு கரையில் உடைப்பு. சூனாம்பேடு அடுத்த புதுப்பட்டில் விளைநிலங்களில் மழைநீர் புகுந்து நெற்பயிர்கள் சேதம்.